தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். திருவனந்தபுரம். கேரளாவில் அமீபா மூளை காய்ச்சலால் பெண் சாவு, பலி எண்ணிக்கை 24ஆக உயர்வு. கேரளாவில் அமீபா மூளை காய்ச்சல் பல்வேறு இடங்களில் பரவி வருகிறது. இந்த நோய் காரணமாக பலியானோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் கொல்லம் பட்டாளியை சேர்ந்த முந்திரி ஆலை தொழிலாளியான ராஜி, வயது 48, மூளை காய்ச்சல் காரணமாக கடந்த மாதம் 23ஆம் தேதி திருவனந்தபுரம் அரசு மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இறந்தார். இதற்கிடையே கேரளாவில் அமீபா மூளை காய்ச்சலால் பாதிப்பு 104 பேருக்கு உறுதி செய்யப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் 24 பேர் மரணம் அடைந்து இருப்பதாக சுகாதாரத்துறை மந்திரி வீணா ஜார்ஜ் தெரிவித்து உள்ளார். மெரினாவில் உள்ள மூங்கில் நிழல் இருக்கைகள். மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள மூங்கில் அலங்கார வளைவு கோவா போல மாறும் மெரினா. மூங்கில் இருக்கைகள், அலங்கார வளைவுகள். கோவா போல மாறும் மெரினா பெயர் சூட்டியது யார்? உலகின் மிகப்பெரிய கடற்கரைகளில் ஒன்றான மெரினாவுக்கு 1881 மதராஸ் மாகாண கவர்னராக இருந்த மவுண்ட் ஸ்டூவர்ட் அண்ட் பிரின்ஸ்டன் கிராண்டப் 1884 மெட்ராஸ் மெரினா என பெயரிட்டதாக தகவல் உண்டு. இத்தாலி மொழியில் மெரினா என்றால் கடல் என்று பொருள்படும். மீனம்பாக்கம். ஒரே வாரத்தில் 2வது சம்பவம். தூத்துக்குடியில் இருந்து சென்னை வந்த விமானத்தின் கண்ணாடியில் திடீர் விரிசல், பத்திரமாக தரை இறங்கியது. புதுடெல்லி. வர்த்தக பேச்சுவார்த்தைக்காக இந்திய அதிகாரிகள் குழு அமெரிக்கா செல்ல திட்டம். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவி ஏற்றதை தொடர்ந்து உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்தார். இந்தியா மீது முதற்கட்டமாக 25% ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதாக கூறி மேலும் 25% என மொத்தமாக 30% வரி ஒதுக்கப்பட்டது.